7ஆம் வசனத்தை இன்றைக்கு உங்களுக்கு சொல்லும்படி என்னை அனுப்பியிருக்கிறார். Please turn your Bible to Isaiah 61 verse 7. உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக 2 அத்தனையாய் பலன் வரும். உங்கள் லட்சைக்கு பதிலாக உங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். உங்களுக்கு ஆண்டவர் இன்னைக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை 2 அத்தனையான சந்தோஷம், இரட்டிப்பான சந்தோஷம் என்று தமிழ்ல அழகா மொழிபெயர்த்திருக்கிறாங்க. கைகளை தட்டி கத்துறாங்க. ஆனால் ஆங்கில வேதாகமத்தில் எந்த மொழிபெயர்ப்பு பார்த்தாலும் டபுள் போர்ஷன் என்றுதான் இருக்கிறது. முதலாவது நீங்க இலங்கை தேசத்து மக்கள் கொஞ்சம் எப்பொழுதுமே காலராக தூக்கி விடணும். ஏன்னா உலகத்துக்கு தமிழங்க ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னு காட்டினது நீங்க தான். கையில தட்டுங்களா? அதுக்கப்புறம் தான் எங்க தேசத்துக்கு தலைவர்கள்லாம் தமிழ் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடான்னு ஆரம்பிச்சாங்க. இதை விட ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள், தமிழ் கிறிஸ்தவர்கள் நாம் இன்னும் கொஞ்சம் காலரை தூக்கி விடணும். ஏன் தெரியுமா? முதலாவது தமிழ் வேதாகமத்தை சீகன் பால் அவர்கள் எழுத ஆரம்பிக்கும் பொழுது அவருக்கு உதவி செய்தவர் யாழ்ப்பாண தமிழர் ஆறுமுக நாவலர். சந்தோஷமா கைத்தட்டு. கைத்தட்டுக்கோன்னு சொல்றாங்க. சொல்லுங்க. ஃபுட்பால் போடும்போது, ரெஸ்லிங் போடும்போது, ஏன்னா அங்க அப்படியே கருத்து ஊண்டிடுறாங்க. அவன் மட்டும்தான் இந்த ஆள் என்ன சொல்றது, எனக்கு என்ன தெரிஞ்சு தரிசனம் வரும் இல்லை, இந்த ஆள் எதுல கோட்டை விடுறாரு அதுல கண்டுபிடிச்சு ஒரு பத்தி குறை பேசுவோம். இந்த மைண்டோடய பார்த்தா அப்புறம் எங்க வரும்? எங்களை என்னோடு ஒரு வார்த்தை பேச மாட்டார். ஆள் கடலுக்குள்ளே சிப்பி என்கிற ஒரு உயிரினம் வாழ்கிறது. அந்த சிப்பிக்குள்ளதான் முத்து இருக்கிறது. இந்த முத்து எப்படி உருவாகிறது? இப்ப கூகுள்ல படிச்சு பாருங்க. அது குறிப்பிட்ட பருவம் அடைந்த உடனே கடலின் அடித்தளத்தில் கிடந்த அந்த சிப்பி மீன் அது நீந்தி 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 மேலே வருகிறது. அதுக்கு மற்ற மீன்களை போல செதில்கள் கிடையாது. ஆனால் அதுக்கு அந்த ஓட்டை தூக்கி கொண்டுதான் வாயை திறந்து கொண்டு மேலே ஜம்ப் பண்ணி வரணும். இந்த நடு இரவு வேளைகளில் கடலின் மட்டத்திற்கு மேல் வந்து இந்த சிப்பி மீன்கள் என்ன செய்யுமா? பருவம் அடைந்த மீன்கள் அது வாயை விரிவாய் திறந்து மூடிக்கொண்டிருக்கும் போதே அது வானத்தை பார்த்துக்கிட்டே இருக்குமா. என்ன என்றால் வானத்திலிருந்து ஒரு பனி துளி அதற்குள் விழ வேண்டுமா, அல்லது மழை நீர், சுத்தமான மழை நீர் ஒரு சொட்டு அதுக்குள்ள உருவாக வேண்டுமா. அது அப்படியே அந்த ஒரு சொட்டு தண்ணீர் ஒரு வார்த்தை அல்லது கிடைச்ச உடனே திரும்ப கடலுக்கு அடியில் போய்விடும். அந்த ஒரு சொட்டு நல்ல மழை நீர் அல்லது பனி நீர் உள்ள விழுகுது பாருங்க, அதுதான் முட்டா மாறுகிறது. கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. ஊழியக்காரர்களாகிய நம்முடைய வாழ்க்கையில விசுவாசிகளாக இருந்தோம், முதல் ஆண்டவரை அறியாதவர்களாக இருந்தோம், அடுத்து விசுவாசிகளாக மாறினோம், அடுத்து அழைக்கப்பட்டோம் அல்லது அழைக்கப்படாமலே பலபந்தம் பண்ணப்பட்டு கூட ஊழியத்திற்கு வந்தோம். எப்படியோ வந்த பின்பு எத்தனை வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஆனா எப்ப பார்த்தாலும் சொல்றோம், இன்னும் ஆண்டவர் என்ன பேசல, ஆண்டவர் என்னோட ஆசீர்வதிக்கல, இன்னும் என்னதாயா பேசணும். உங்களுக்கே எப்ப பார்த்தாலும் ரொட்டி மாவையும் சப்பாத்தியும் பிசைஞ்சு கொடுத்துக்கிட்டே இருந்தா மற்றவங்கிட்ட எப்ப ஏசுனாது போறது? கொஞ்சம் சிந்திங்க. ஆண்டவருடைய பிள்ளைங்க ஒரு வார்த்தை கிடைச்சிருச்சா பிடிச்சுக்குங்க. இத்தனாவது வருஷம் இத்தனை மாசத்துல சொன்னீங்களே அதை நிறைவேற்றி கொடுங்க. சாலமோன் சொன்னான், எனக்கு ஒரு கிருபை இருக்கிறது. அது என்ன? என் தகப்பனாகி தாவீதுக்கு வார்த்தையால் சொன்னதை அவர் செய்யலாம் எனக்கு நிறைவேற்றி கொடுங்க. Our God is a God of prophecy and our God is a God of revival. That means you can taste that blessing.
வார்த்தையினால் எழுதப்பட்டதை நீங்க ருசிக்கிற கூட்டம். ஏன்? உங்களுக்கு எனக்கும் இயேசுதான் மாஸ்டர். ஹல்லேலூயா. சில ஊழிய கூட்டங்களுக்கு நான் போவேன். போகும்போது பார்த்தீங்கன்னா அங்க ஆபிரகாமையும் ரெபெக்காவையும் பத்தி பேசிட்டு இருப்பாங்க. பரவாயில்ல, ஆபிரகாமை கூட பேசலாம். கடைசியில் ஆண்டவர் ஆபிரகாம் இன்னும் ஊழியக்காரனேங்கிறாரு. இந்த ரெபெக்கா அம்மாவை பத்தி எதுக்கு ஊழிய கூட்டத்தில் பேசுறாங்க? அதம்மா ஊழியமா செஞ்சிச்சு, இருக்கிற வீட்டையே உடைச்சிச்சு. ரெபெக்கா அம்மா நல்லா தான் ஆரம்பத்தில் இருந்தாங்க. நீரும் குடியும் ஒட்டகம் குடியும் சொல்லி தண்ணீரை ஊத்துனாங்க. அதுக்கப்புறம் கணவர் மகனை கூப்பிட்டு, மூத்தவனை கூப்பிட்டு போய் வேட்டையாடி சாப்பிட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே நைஸா ஸ்பை வச்சு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. கேட்டு, உங்க அப்பா அவனை ஆஸ்பத்திரிக்க போறாராம்டா, நீ போய் உங்க அண்ணனை மாதிரி மாறி என்ன செய்ய, அப்பா அவனோட ஆஸ்பத்திரி திருடு. அப்பா அம்மா அப்படி செஞ்சா சாபம் வருமே, உன் மேல வர சாபம் என் மேல வரட்டும். இது எங்கேயாவது ஊழியர் கூட்டத்தில் ரெபெக்காவை பத்தி பேசுனீங்க? அங்க நான் தான் பேசுறதுக்கு, ஊழியக்காரங்க மத்தியில பேசுறதுக்கு எவ்வளவு வல்லமையான ஊழியக்காரங்க பைபிள் இருக்கிறாங்க. அதை பத்தி பேசுவோம். பெயர் தெரிந்த ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க, பேர் தெரியாத ஊழியக்காரர்கள் இருக்கிறார். 2 மடங்கு ஆசீர்வாதம் என்றால் என்ன அர்த்தம்? இப்பொழுது நான் வச்சிருக்கிற காரை விட 2-3 கார், இப்பொழுது நான் வச்சிருக்கிற ஒரு பர்ச்சேஸ் இடத்தை விட இன்னும் ஒரு 10 ஏக்கர் இடம். இதுவா 2 மடங்கு என்றால், ஒன்று உங்களுடைய குடும்பத்துக்குரிய, உங்களுடைய ஊழியத்துக்குரிய ஆசீர்வாதம். இன்னொரு மடங்கு எதற்கு தெரியுமா? அறுவடைக்காக, பிறருக்கு கொடுப்பதற்காக.